ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவர், முதல்வர் ஆன பிறகு, முதல்வர் அப்படின்ற ஒரு அந்த அடிப்படையில தான் நம்ம பேசணும். ம். ஆனா பழையபடி அரசியல்வாதியா இது திமுகவுக்கும், தாவேகாவுக்கும் தான் இன்னமும் போட்டி. அப்படியெல்லாம் சொல்லிட்டு 1/2 மணி நேரம் கூட அவங்க தாங்கல, ம். வாயில வருது. ம். என்னன்னோ அவர் பேசுற எதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு முதல் பதவிக்கு தகுதியற்ற ஒரு நபர் நானு அப்படின்றத விஜய் அங்க நிரூபிச்ச இடம் தான் திருச்சி. பெரிய ஃபெயிலியர் அது அவருக்கு. ஓகே. அவருடைய இமேஜுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் அது. ஏன்னா இப்படியெல்லாம் பேசவே கூடாது. எப்படியெல்லாம் ஒருத்தர் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் அவர் பேசுறாரு. ஒரு அரசியல் தலைவர் அவர் பேசணும் கூட தப்பு தான். ம். கவர்ச்சிடுறாங்க நான் என்ன அப்படின்லாம் கேட்கிறாரு. இப்படி எல்லாமே பேசுவாங்க. ஸோ இவர் எதிரில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களையே தமிழ்நாடை நினைச்சுட்டு இவர் பேசுறாரு. அப்பவும் அப்படிதான், இப்போ அப்படிதான். ஸோ முதல்வர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு அவர் வரல. காரணம் என்னன்னா, அப்பயான ஒரு மனநிலைக்கு அவர் ஆட்படுவதற்கு அடிப்படையே இல்லை. ம். முதல்வராக இருந்து என்ன செய்யணும், என்னெல்லாம் யோசிக்கணும், என்னெல்லாம் திட்டமிடணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் உட்காந்துட்டு இருக்காரு, டெய்லி வராரு, செக்ரட்டரி உட்காந்துட்டு இருக்காரு. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவரால் ஒரு முதல்வரா பர்ஃபார்ம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவுமே அந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு கல்லூரியில நடந்திருக்கு, தனியார் கல்லூரியில. நமக்கு அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு தடை சட்டமே இருக்கும்போது அது அவருக்கு தெரியாதா, இல்லைன்னா என்ன, அதை எப்படி ஆட்சிக்கு எடுத்துக்கிறது? வந்துட்டு அதிகாரம் வந்துருச்சு, அதிகாரம் வந்துச்சுன்னா எல்லாரும் வளைஞ்சு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். வேற என்னது இது? ஒரு கல்லூரி வளாகத்தில் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ரைட்டு, உண்மை. ம். அரசியல் கட்சிகள் கூட்டங்களுக்கு எல்லாம் தரமாட்டாங்க. ம். ஆனா அவங்க கொடுக்குறாங்க, இவங்களும் வாங்கிக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கு அதிகாரம் அப்படின்றத தவிர வேற என்ன இருக்கு இடம்? அவர் அரசியலை வந்துட்டு கோயில்ல பண்றதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க, ம். சர்ச்சில் பண்றதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க, முஸ்லீம்களுடைய விழாக்களுக்கு பண்றதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாமே விஜய்க்கு லெவரேஜ் கிடைச்சது. எல்லாத்தையுமே பண்ணாரு, எல்லாத்தையுமே அனுமதிச்சது. அப்ப அதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் என்னைக்கு கோயிலுக்கு போயிருக்காரு, இவர் ஏன் வேலை எடுத்துக்கிட்டு திருச்செந்தூருக்கு வரணும்? மற்றதுக்கெல்லாம் எதிர்க்கிற பாஜகக்காரங்க ஏன் இவரை வந்துட்டு எதிர்க்கல? ஒரு ஒரு கோயிலுக்குள்ள இந்து தவிர மற்ற மதத்தினர் யாருமே அந்த கொடிக்கம்பத்தை தாண்டி வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு இந்த ஐயருங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா விஜய் வந்துட்டு அந்த இதை எடுத்துட்டு சன்னிதானம் வரையும் கூட்டு போயிட்டாங்க. எப்படி அனுமதிச்சாங்க சொல்லட்டும்? ம். எதை வேணாலும் செய்வாங்க இவங்களுக்கு. அதிகாரம் அப்படின்றது தான் ஒண்ணே ஒண்ணு. அதிகாரம் கிடைச்சதுன்னா எதை வேணாலும் செய்வாங்க. இதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் மூச்சு விட்டாங்களா பாருங்க. இவங்க தான் முதல்ல விஜய் வந்துட்டு ஜோசப் விஜய்னு அடையாளம் காட்டினவங்களே. ஆமா. அப்புறம் ஜோசப் விஜய் வந்துட்டு சர்ச்சுக்குள்ள வர்றதுன்னா ரைட்டு, கோயிலுக்குள்ள வர்றது எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? ம். அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆள் அவரு அப்படின்றதுக்கு அது ஒரு அத்தாட்சி.